அவர் ஃபிக்ஸு மாரி வந்து ஐசி வார்டில் ஸ்டாண்டில் சேர்த்து வச்சுருந்தோம். காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நுரையீரல் மேலே முட்டையிட்டுச்சுமா, வெடிக்கிற ஸ்டேஜு. எந்த கடவுளை வணங்குற நீ வணங்குன்னு பக்கா இந்து கும்பிட்றவங்க நான். அந்த இந்து சாமி கூட என்ன கை விட்டுச்சு. அப்போ நான் ஒரே ஒன்று ஆண்டவர் மட்டும் தான் கேட்டேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, துடிக்க தெரியாது. ஏசப்பா, என் கணவரை நீங்கள் ஜீவனோட கொடுத்தீங்கன்னா நான் உங்களை மட்டும் நான் ஏற்றுக்கொண்டுக்கிறேன். எனக்கு எதுவுமே இந்த உலகில் நீங்கள் எதுவுமே வேணாப்பா. அண்ணன் தம்பிலாம் ஒரு நாள் 2 நாள் தான், கணவர் மட்டும் தான் நம்மளை கூட இருக்கிறவருன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 2 நாள் டைம் சொல்லிட்டாங்க. ஊரில் இருக்கிற ஜனலாம் வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதுட்டு போனாங்க, சாவு எப்படி கழுத்தி வச்சுருக்கோமோ அதுமாரி. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை கைவிடாதபடிக்கு ஏசப்பா 2 நாளில் சொன்னேன். என் தேவன் அன்றைக்கி நைட்டே என் வார்டை மாற்றிட்டு நார்மல் வார்டு, டேஞ்சர் வார்டிலேருந்து நார்மல் வார்டில் போட்டார். அன்றைக்கி விட்ட குடி தாங்க 16 வருஷம் ஆகுது எங்கள் வீட்டுக்காரர் குடியை விட்டு. இப்போ எனக்கு நிம்மதி, சந்தோஷம், துக்கம் இல்லை. ஏன்னா நான் விற்கிற ஆராதனை கும்புறது மட்டும்தான். என் தேவனாகிய கர்த்தரை ஒரு நாள் நான் கும்புறதுனால ஏசப்பா என்னை கை விடாத அளவுக்கு. நான் கை விட்டா பிடிச்சா விட்டுருவேன், ஆனால் அவர் கை பிடிச்சாருன்னா விடவே மாட்டார். பாருங்க, என் பொண்ணு கூட காலேஜ் எங்கெங்கேயோ நான் தேடி அலைஞ்சேன். பிஎஸ்சி நர்சிங்க்கு 4.5 லட்சம் 5.5 லட்சம் 6 லட்சம் கேட்டாங்க. என் தேவனாகி கர்த்தர் என் பொண்ணுக்கு நான் காலேஜ் கொடுத்தது பாருங்க, வெறும் 1,25,000 ரூபாய் தான் ஃபீஸு. நான் எந்த பஸ்ஸை நான் ஆசைப்பட்டேனோ அதே பஸ்ஸில் வந்து என் பொண்ணு இறங்குது போகுது. வேறு காலேஜெலாம் போனால் 5 லட்சம் டொனேஷன் 1.5 லட்சம் கேட்டாங்க. என்னால் முடியல. என் தேவனாகிய கர்த்தர் அதுவும் என் பொண்ணை படிக்க வச்சதுக்கு கோடான கோடி நன்றி. இது மகிமுள்ள சாட்சி.